வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 6, 2024 6/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் மதியம் 2:53 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். தசமி திதி காலை 6:32 வரை. தேய்பிறை தசமி திதி காலை 6:32 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அமிர்த யோகம் ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 8:29 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். 8:29 PM அப்போ சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால 8:29 PM வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்காரு, குருவோட வீட்டில். இதனால உங்களுக்கு ஆரோக்கிய தெளிவு ஏற்படும். குறிப்பாக உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிறைவும் அனுகூலமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நாள் முழுவதும் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம், அதாவது உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் சில காரியங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படும். என்ன கடின முயற்சியை ஜாஸ்தி பண்ணணும், கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கீங்க. முயற்சி திருவினையாக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகமும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தால் குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு, சந்தோஷமான அனுபவங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் இன்று பகல் முழுவதும் ராத்திரி 8:30 மணி வரைக்கும் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. அதனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதாவது நீங்கள் எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துலலாம் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் திடீர் சலனமும் திடீர் அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணிட்டு ஆரம்பிங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடும்
பிள்ளையார் வழிபாடும் செய்வதன் மூலமாக தடைகள் விலகும். இன்று சில சமயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் அலைச்சல், காரிய தடை ஏற்பட்டாலும் முடிவில் இன்னைக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய தடைகள் விலகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. என்னதான் 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய தடைகளை குருவின் அருளால் சில தானங்கள் செய்வதன் மூலமாக, சில செலவுகள் செய்வதன் மூலமாக விரயங்களை தவிர்க்கலாம். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். அலைச்சல் இருக்கும். இன்னைக்கு காரிய தடை, ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை விஷயத்தில், அதுவும் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட வேலை பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணத்தின் காரணமாக சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச காரியத்தில் தப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட கோபப்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். இன்று குழந்தைகள் விஷயத்திலும் மற்றும் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனி சூரியனின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு காரிய தடை அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நேர விரயம் ஏற்படும். நேர விரயமோ பொருள் விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் போகும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. உங்களின் பொருட்களின் மீதும் கவனமாக இருப்பது அவசியம். இன்று உங்களுக்கு மனசலனம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. இன்று இரவு 8:29 வரை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இன்னைக்கு வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. என்னதான் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி நடு வாரமாக இருந்தால் கூட உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு யூ வில் பி ஜாலியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுகிறதுக்கு கலாய்ச்சிக்கிட்டு இப்படி ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்கக்கிட்ட பேசும்பொழுது கிண்டல் கேலி பேச்சில் கூட மரியாதை குறைவு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்று தேவையற்ற பேச்சுக்களை தந்தையிடம் தவிர்ப்பதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறதுக்கு அவசியமாக இருக்கும். பண விவகாரங்களில் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா பணம் பேச்சுவார்த்தை வந்ததுன்னா திடீர்னு சூடாயிடுவீங்க, திடீர்னு உஷ்ணமாயிடுவீங்க, திடீர்னு கோபப்படுவீங்க. அதனால் வார்த்தைகள் சற்று தடிமனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலை தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, இல்லை உங்கள் மனைவிக்கும் சண்டைன்னா இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் என்னதான் நீங்கள் சமாதான பயிற்சி வார்த்தை நடத்தினாலும் அன்றைக்கி நீங்கள் அப்படி பேசினீங்களேன்ட்டு பழைய கதையை ஆரம்பிப்பாங்க. அதை கண்டும் காணாமல் போவது நல்லது. உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான யோகமான நாள். உங்களுடைய மூத்த கஸ்டமர்ஸ் இல்லை மூத்த கலீக்ஸ்
இவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்திக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயம், உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயத்துல நல்ல முயற்சிகள் எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். என்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி விஷயத்துல, தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சில ஆலோசனைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி அவருக்கு உண்டான செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது எல்லாமே பகலில் நடக்கும். ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால் இந்த ராசிக்காரங்க பகலில் எல்லா சந்தோஷத்தையும் நன்மைகளையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்று உங்களுடைய பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. வழக்குகளில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் ஏற்படாது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல் எனிமீஸ், ப்ரொஃபஷனல் ஆப்போனன்ட்ஸ் இவங்க கிட்ட இன்று நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கு. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறாரு. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக, நியாயமான வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை வெல்வதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை விலகும். மாலை இரவு 8:29 மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வந்து உச்ச செவ்வாய் மற்றும் சுக்கிரனோடு இணையும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் முறையில் சில புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நல்ல அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் இருக்கு. பகல் முழுவதும் நண்பர்கள் மற்றும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். அதனால் அவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். என்ன அப்பப்போ மறண்டு பிடிப்பாங்க, அதை நீங்கள் தான் கொஞ்சம் சமாளித்து போகணும். வார்த்தைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானத்தில் தொய்வு இருக்காது. நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது சுகமான அலைச்சலாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடன் சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க தரப்பு நியாயத்தை பேச விட மாட்டாங்க. அதனால நீங்க சற்று சலிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மேல் முயற்சியின் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அதில் உங்களுடைய சலிப்புத்தன்மை அல்லது உங்களுடைய நேரம் தவறுதல் போன்ற விஷயங்களால் அந்த பெரிய மனிதரின் சலிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவசரமாக இருந்துக்கோங்க, சுறுசுறுப்பாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த சலிப்புத்தன்மை விலகும். கணவன் மனைவி உறவில் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தினமும் வீட்டில் வாக்குவாதம் இருக்கு. ஏதோ ஒரு தேவையில்லாத வாக்குவாதம், அதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்லது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. பகலில் எந்த பாதிப்பும் இல்லை. சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு மேலே தான் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். ஒரு விதமான கவலையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 8:29 சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணையும் பொழுது உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அசௌகரியம் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
அனாவசியமான உணவு வகைகள், தேவையில்லாத உணவு வகைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று கடன் பிரச்சனைகள் திடீர் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பகல் முழுவதும் சந்தோஷமும், மாலைக்கு பிறகு திடீர் கவலையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பகல் முழுவதும் நல்லா இருப்பீங்க. சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு சில கவலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கவலைகள் உங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் அல்லது சிலருக்கு தேவையில்லாத அவச்சொல் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாயை கொடுத்துடாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அஃபீஷியல் சைட்லேயும் சரி, பர்சனல் சைட்லேயும் சரி, உங்கள் குழந்தைகளே உங்களை தப்பு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு குற்றம் சாட்டி உங்களிடம் பேசுவார்கள். இது வீட்டில் தான் எப்படி இருக்குன்ட்டு வெளியில் போனீங்கன்னா, வெளியில் ரோட்டில் நடந்து போகிறவங்க கூட எவனாவது ஒருத்தர் உங்களை பார்த்து திட்டிட்டு போவான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அஃபீஷியல் சைடில் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் அல்லது சக பணியாளர்களின் குற்றம் குறைகளை நீங்கள் பேசுவதன் மூலமாக உங்களுடைய கடந்த கால தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். என்று என்னதான் நீங்கள் நல்ல விஷயம் சொன்னாலும், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயம் சொன்னாலும் பகலில் எந்த பாதிப்பும் இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே உங்கள் பேரில் ஒரு அபவாத குற்றச்சாட்டு வரும். அது நாளைக்கு பாதிப்பை, சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை இழக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, உங்கள் வீட்டில் யார் கூடலாம் நீங்கள் சிரித்து பேசுகிறீங்களோ, இன்றைக்கி பகலில் சிரித்து பேசுவீங்க. சாயந்தரம் 5:30 மணி 7 மணி அந்த வாக்கில் தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் வரும். நீங்கள் 5:30 மணிலேருந்தே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டதுன்னா அதை சிரிச்சுட்டு போனமே தவிர அந்த இடத்துல நீங்கள் உடனே ஆர்குமெண்ட் பண்ணி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே பொல்லாப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுவது நல்லது. வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வியாபார விஷயத்தில் அலைச்சலை சந்திப்பீர்கள். தொழில் ரீதியாக அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆனால் அது வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களும் மேனுஃபேக்சரிங் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வியாபாரத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் வாங்கின கடனோ இல்லை இப்போ ரீசெண்டாக வாங்கின கடனோ உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் குறைபாடு கிடையாது. ஆனால் செலவு ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த பயணம், கடல் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் எல்லாம் இன்று கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு உழைப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரம் இது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய அஃபிஷியல் விஷயம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அஃபிஷியலாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அல்லது நேர விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நல்லது. வேண்டாத பேச்சுக்களை தாயாரிடம் பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ வருமானம் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக சில பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்றைக்கி அதை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அது அனுகூல பலன்களையும் ஏற்படுத்தும்.
மன நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பகல் முழுவதும் சந்தோஷமும், மாலைக்கு பிறகு சில தேவையற்ற கோபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம், பணபலம், நண்பர்களால் ஆதாயம், கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை, இப்படி எல்லா சந்தோஷமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் பூரிப்பை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் இப்போ. ஆனால் மருத்துவ ரீதியான உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அந்த ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சந்தோஷம் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வருமானத்தில் குறைவு இருக்காது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக அண்ணன் தம்பி உறவில், அக்கா தம்பி தங்க உறவில் ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூ போயிட்டு அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். அந்த ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வருமானம் குறைவாக இருக்குது. செலவுகள் அதிகமாக ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்துட்டு இருக்கு. ஆன்மீக நாட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல் தன்மையை குறைத்து தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் தவறான புரிதல் காரணமாக இதுநாள் வரை இருந்து வந்த மன குழப்பங்கள், மன எதிர்ப்புகள்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரம். அவர்கள் இதுநாள் வரை உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தாங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை இன்னைக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் கூட குறையறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ஏதாவது எடக்க முடக்கா பேசியிருந்தீங்கன்னா அவர்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுக்கு உண்டான நேரம். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள், புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தாயார் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்களுக்கு தந்தையின் உதவியை நாடி உங்களுக்கு நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னா அதை பேசாமல் இருக்கிறது நல்லது. பேசினீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வருமானத்துக்கு குறைவில்லை, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு குறைவில்லை, அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கும் குறைவில்லை. மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் சேர்க்கையானது வியாபாரம் மூலமாகவோ, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவோ அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாகவோ மனக்கவலைகள், தேவையற்ற பேச்சுக்கள், குடும்பத்தாரின் தேவையற்ற செலவுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எங்கே போகிறதா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். விருச்சிக ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் நிறைய வார்த்தை விரயங்கள் சந்தோஷமான வார்த்தை விரயங்களாக இருக்கும். சுப வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் வெற்றி உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி இன்று இரவு 8 மணிக்கு மேலே குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன், வாழ்க்கை துணையுடன், நண்பர்களுடன் இன்று இரவுக்கு மேல் அவுட்டிங், அதாவது ராத்திரி 8 மணிக்கு மேலே எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் டிரைவோ இல்லை ஒரு சின்ன ஷார்ட் ட்ராவலோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சந்தோஷமான ட்ராவல், ஜாலியாக போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்று இரவுக்கு மேல், அதாவது ராத்திரி 8 மணிக்கு மேலே
அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வார்த்தை விரயங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். குறிப்பாக உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்திலையும் எதிர்ப்புகள் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்ததுன்னா அதை மட்டும் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு உங்களுடைய வார்த்தை சாமர்த்தியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய பிரச்சனை இல்லை. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட செலவுகள் குறையும். மொத்தத்தில் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் பலன்களும் இல்லை. அதனால் நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தியாகிறதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் 2-3 இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. பிளானிங் ஒழுங்காக இல்லை அப்படின்னா இன்றைக்கி கிறிஸ்கிராஸாக போகிறதுனால அலைச்சல் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள், நண்பர்களை சந்தித்து நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார அனுகூலம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக வருமானத்தை ஈர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானத்தில் குறைவு இருக்காது. குடும்ப ஒற்றுமையில் குறைவு இருக்காது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும். உடன் பணியாற்றுபவர்கள், வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருக்குது. ஆனால் அவங்க ஏதாவது செஞ்சுடுவாங்களோங்கிற ஒரு பயம்தான் இருக்குமே தவிர அவர்கள் எந்த காரியத்திலும் நெகட்டிவ் காரியத்திலும் ஈடுபட மாட்டார்கள். அதனால் காரிய வெற்றி ஏற்படும். 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தந்தையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் தரப்பு நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல உஷ்ண செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் அதிகமாக உஷ்ணமாக இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் வருமானத்திற்கு குறைவில்லாத சந்தோஷகரமான நாள். மாலை அதாவது இரவு 8 மணிக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் மூலமாக சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. இந்த சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு பணபலத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் கொட்டத்தை அடக்குவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவருவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன, குழந்தைகிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா குழந்தைகள் மனசு பொக்குன்னு போயிடும், மனசு சங்கடப்படுவாங்க. குழந்தைகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும். இல்லை எனக்கு இந்த பதவி வேணும்ன்ட்டு சண்டை போட்டு கேட்டிங்கன்னா கடவுள் மாதிரி உங்கள் மேலதிகாரிகள் அந்த சாதாரண பதவி உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்க. அனாவசியமாக இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு அதன் மூலமாக வார்த்தை விரயங்களும் ஏற்படும். அதே சமயம் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான சலனம் ஏற்படும். அதாவது பகலில் எந்த பிரச்சனையும் இல்லை, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் திடீர் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளின் மூலமாக குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. தந்தையுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
ஏதாவது ஒரு செலவு, அவரை பற்றின ஒரு கவலை சம்பந்தப்பட்ட விஷயங்களினால், அதாவது அந்த கவலை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்துறது, ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் தேவையில்லாத விஷயத்தை கடந்த காலத்தை நினச்சி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ட்டு நீங்களாக ஒரு கற்பனையில் இருப்பீங்க. அந்த கற்பனை இன்று இரவு 8 மணிக்கு மேலே தவிடுபொடியாகி உங்களுக்கு மன நிறைவை தரும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ராத்திரி 8:30 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை அந்த பொண்ணு வீட்டுக்கோ அந்த பையன் வீட்டுக்கோ அனுப்பினீங்கன்னா அது நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்த்து இந்த வருஷம் சித்திரை மாதத்துக்கு மேலே நீங்கள் பெண் பார்க்கும் படலத்தையும் மற்ற விஷயங்களையும் செய்து கொள்வதற்கு முயற்சி திருவினையாக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது வளர்ச்சியை தரும், வியாபார வளர்ச்சியை தரும், உத்தியோக ரீதியான வளர்ச்சியை தந்து உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். பண வருமானத்தில் பெருசாக லாபம் இல்லை, ஆனால் வருமானத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவருவீர்கள். ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய செலவுகள் குறையும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் கவலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வாழ்க்கை துணையுடைய வேலை, வருமானம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் இருந்த கவலைகள் இன்று இரவுக்கு மேலே மறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், பதவி உயர்வு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பகலில் செலவு இருக்கும், சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த செலவு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டை வாடகை கொடுக்கணும், இல்லை வீட்டை யாருக்காவது லீஸு கொடுக்கணும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் பகலில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கும். ஆனால் மாலைக்கு பிறகு ஒரே இடத்துக்கு 4 பேர் போட்டி போட்டு உங்ககிட்ட வீட்டை வாடகை கேட்பாங்க. உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும், மன தெளிவு ஏற்படும், நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கும்பராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 8 மணி 29 நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் இன்று பகல் முழுவதும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயம், வழக்கு சார்ந்த விஷயம், இளைய சகோதரர்கள் சார்ந்த குழப்பங்கள், இப்படி எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாயந்தரம் 8 மணிக்கு மேலே, ராத்திரி 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வருகின்ற செவ்வாய், சந்திரன் செவ்வாயோடு இணைந்து செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது அந்த வெற்றிக்குண்டான செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள், அல்லது அந்த வெற்றிக்காக நீங்கள் ஏதாவது பார்ட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான செலவாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் அல்லது மாற்றல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். தொழில் ரீதியான செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும். மாலைக்கு பிறகு அந்த செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று ராத்திரிக்கு மேலே தூக்கமின்மை ஏற்படும். அதுக்கு காரணம் என்னென்னா கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வழக்கு சார்ந்த கவலை, தொழில் சார்ந்த கவலை, வேலை சார்ந்த கவலை, இதில் 10ஆவதுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், பிரிவு போன்ற விஷயங்களால் மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல். இதில் 10ஆவதுக்கு பகல் முழுவதும் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் பகல் முழுவதுமே உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும். அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அது 5ஆம் இடத்துக்கு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராத்திரிக்கு மேலே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதனால் மனக்கவலைகளும் அதிகரிக்கும், பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை.
கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வேண்டாத சிக்கலில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சாயந்தரத்துக்கு மேலே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை பேசாதீங்க. யாரை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு மனவிரயம் அல்லது மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். கலைத்துறை நண்பர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மற்ற விதத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். செலவை குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் வரக்கூடிய நாட்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். செலவுகளை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நேர விரயம், பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. கடைசியில் பார்த்தா ஒரு நெகட்டிவும் இல்லை உங்கள் உடம்புல. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா செலவுகள் இருக்குது. அதே சமயம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கடனை வாங்கினா கொடுக்க முடியல, கொடுத்த கடன் திரும்பி வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஈதிபாதி நிலைமையில் தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருந்தாலும், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்பட்டாலும், வியாபாரத்தால் வருமானம் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு கவலை அதிகரிக்கும். அந்த செலவுகளும் கவலைகளை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படாது. ஆனால் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் எந்த பக்கம் கை நீட்டினாலும் உங்களுக்கு பண வருமானம் இருக்கும். கை வைக்கிற இடத்துல பணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்திலும், வண்டி வாகன வகையிலும், மருத்துவ செலவுகள் வகையிலும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு என்னதான் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்த சந்திரன் பார்த்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அலைச்சல். அதே சமயம் மாலைக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.